அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிலி நாட்டில் சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருந்ததால் அரசாங்கம் அவர்களை மீட்கும் பொருட்டு ஒரு மீட்பு குழுவை அனுப்பி அவர்களை மீட்டது. இன்றைக்கும் மனிதன் தன்னை படைத்த தெய்வம் விரும்பாத காரியங்களை செய்து தெய்வத்தின் தொடர்பு இல்லாத நிலையில் இருக்கின்றான். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மனிதனை மீட்கும்படியாக வந்த ஒருவரை குறித்தும் அவர் மூலமாக இந்த மீட்பை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை, வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை காண்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக அவர் தரும் பாவ மன்னிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை நாங்கள் நேரில் காணவில்லை என்றாலும் உங்களுக்காக பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏறத்தாழ சிலி என்கிற நாட்டிலே ஒரு சுரங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த மூன்று பேர் அடித்தளத்திலே சிக்கிக் கொண்டார்கள். தரை மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 2300 அடிக்கு கீழாக அவர்கள் வேலை பார்த்தார்கள். மேலே வர முடியாத அளவிற்கு பாதை மண் சரிவு ஏற்பட்டு இவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இப்பொழுது இந்த 33 பேரும் ஒரு இருளான இடத்துல இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் என்னதான் உதவி செய்தாலும் அங்கே இருந்து தப்பித்து வர முடியாது. இவர்களை சார்ந்த இவருடைய குடும்பத்தார் எல்லாரும் மேலே இருந்து அலறி துடிக்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள், அழுது ஓலமிடுகிறார்கள். என்ன செய்வது? இங்கே அவர்கள் சரியாக சிக்கிக் கொண்டார்கள். இப்பொழுது இந்த சுரங்கத்திலே சிக்கிக்கொண்ட இந்த மக்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் மேலே உள்ள தங்கள் குடும்பத்தோடோ உலகத்தில் உள்ள மற்ற யாரோடோ இவர்களால் எந்த தொடர்பும் கொள்ள இயலாது. அவங்கள போய் பார்க்க முடியாது, அவங்ககிட்ட பேச முடியாது. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சொல்லப்போனால் இது ஒரு மரித்த நிலைக்கு சமம். அவங்க செத்துப்போன நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மாற்று கருத்தல்ல. உயிர் இருக்கிறது. இவர்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொள்கிறார்கள், இவர்கள் அசைகிறார்கள், சுவாசிக்கிறார்கள். ஆனால் மற்ற மக்களோடு இவர்களுக்கு தொடர்பு இல்லை. இது ஒரு பேர் உண்மையை காண்பிக்கிறது. மனிதர்களை பொறுத்த மட்டிலே மனிதர்கள் இன்றைக்கு பல காரியங்களை செய்கிறார்கள். உணவு உண்கிறார்கள், உழைக்கிறார்கள், பல பயணங்கள் மேற்கொள்கிறார்கள், பல்வேறு சாதனைகள் எல்லாம் புகுத்துகிறார்கள். இது உடல் அளவிலே அவர்களுக்கு உயிர் இருக்கிறது, அசைவை அதை காண்பிக்கிறது. ஆனால் ஆன்மீக நிலையிலே, ஆவியிலே கடவுளோடு மனிதர்கள் தொடர்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஆன்மீகத்திலே தொடர்பு இல்லை. அதைத்தான் இந்த பரிசுத்த பைபிள் சொல்கிறது. பாவங்களினால் அக்கிரமங்களினால் மரித்து இருக்கிறீர்கள். உடல் அளவில் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆனால் ஆன்மீக ஆவியின் நிலையில படைத்த தேவனோடு தொடர்பு கொள்ளாமல் இந்த சுரங்கத்திலே சிக்கி தவிக்கிற மக்கள் மற்ற மக்களை பொறுத்தமட்டிலே செத்த நிலையில் இருப்பது போல எல்லா மனிதரும் மரித்த நிலையில் இருப்பதாக இந்த பைபிள் தெளிவாக சொல்கிறது. இப்பொழுது இவர்கள் இப்படி சிக்கி கொண்டிருக்கிறார்கள். மேலே இருக்கிற இந்த அரசு இவர்கள் மீது அதிகமான கரிசனை கொண்டது. எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 33 பேர் என்னதான் முயற்சி எடுத்தாலும் மேலே வர முடியாது. இப்போ இவர்களுக்கு என்ன தேவை?
யாராவது ஒருவர் இவர்களை மீட்க வேண்டும். மீட்கும் குழுவினராக வந்து பல காரியங்களை செய்து மீட்க வேண்டும். இவர்கள் மீட்கப்பட வேண்டும் அல்லது காப்பாற்றப்பட வேண்டும். இப்பொழுது புரிகிறதா? ஆன்மீகமாக மரித்த நிலையிலுள்ள ஒரு மனிதன் தன்னாலோ தன் உடன் சேர்ந்த மற்ற எல்லாருடைய உதவியினாலோ தன்னை தானே மீட்டு கொள்ள முடியாது. இவனுக்கு ஒரு மீட்பர் வேண்டும், மீட்டு கொள்ளக்கூடிய ஒருவர் வேண்டும். அப்படி மீட்டு கொள்ளப்படவில்லை என்றால் இந்த சுரங்கத்தில் உள்ள நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? பரிதாபமாக முடிந்துவிடும். இப்ப மேலே உள்ள இந்த நாடு, அந்த அரசு கரிசனை கொண்டதனாலே மீட்க வேண்டும் என்று விரும்பி திட்டம் போட்டது. அதே போல ஆன்மீக நிலையிலே மரித்த மக்களை படைத்த தேவன் அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை, மீட்க வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் கடவுளின் அன்பு, அதுதான் அவருடைய கரிசனை. அதற்கான ஒரு திட்டத்தையும் அவர் வகுத்தார். இந்த 33 பேர் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், என்ன மொழி பேசுவார்கள், எந்த இனம், அதெல்லாம் அங்க பேச்சுக்கு இடமே இல்லை. ஒரே காரியம், என் நாட்டு மக்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அதுபோல படைத்த தேவனை, மனிதனை உருவாக்கின அந்த கர்த்தரை எந்த ஒரு மதமோ எந்த ஒரு நாடோ தங்களுக்கே சொந்தம் என்று உரிமை கோர முடியாது. அதே போல அவரும் யாரோ ஒரு இனத்தாருக்கு, ஒரு மதத்தாருக்கு, ஒரு நாட்டினருக்கு கை கொடுத்து மற்றவர்களை கைவிடுகிறவரும் அல்ல. எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இந்த பைபிள் சொல்கிறது, எல்லா மனிதரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். ஆக எல்லாரும் ஆன்மீக நிலையிலே மரித்து போகலாம். அப்ப எல்லாருக்கும் மீட்பு வேண்டும். யாருக்கு மீட்பு வேண்டும்? அனைவருக்கும். எல்லாரும் மரித்து போனார்கள். கரிசனை கொண்ட கர்த்தர் அன்பு வைத்தார், அதற்கான திட்டத்தையும் வகுத்தார். இப்படி இருக்கிற வேளையில் இந்த 33 பேரும் இருளில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆழ் மனதிலே இவர்களுக்கு நிம்மதி இல்லை. இன்றைக்கு சற்று யோசிச்சு பாருங்க, மனுஷன் என்னெல்லாமோ காரியங்களை சாதிச்சிருக்கிறான். விஞ்ஞானத்திலே வளர்ந்திருக்கிறான், கல்வியிலே வளர்ந்திருக்கிறான், பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய முன்னேற்றங்கள். ஆனாலும் ஆழ் மனதிலே, ஆன்ம நிலையிலே அமைதலற்று தெரிகிறான். இது எல்லாரும் ஒத்துக்கொண்டே ஆகணும். வெளிப்படையாக பல செயல்களை செய்கிறான் சுரங்கத்தில் உள்ளவர்களைப் போல. ஆனால் ஆழ் மனதிலே ஒரு பயம் அவனை ஆட்கொண்டு இருக்கிறது. அவன் மனதிலே அமைதலற்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க ஒரு நாள் இந்த 33 பேரும் இருக்கிற அந்த அடித்தளத்த சுரங்கத்தில் ஏதோ ஒரு அதிர்வை உணர்கிறார்கள். ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தத்தையும் இவர்கள் கேட்கிறார்கள். அது என்னவென்று கேட்டால், மேலே இருந்து இவர்களுக்கு சிறிய தொலையை அந்த அரசு இட்டு, அந்த தொலையின் வாயிலாக இவர்களுக்கு உணவு, மருந்து, தண்ணீர் எல்லாம் அனுப்புகிறார்கள். இந்த சத்தமும் இந்த அதிர்வும் இவர்களுக்கு ஒரு முன் அறிவிப்பாக கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒன்று நடக்கிறது, இவர்களை வந்து சேருவதற்கு ஒரு வழி உருவாக்கப்பட்டது. அதே போலதான் கரிசனை கொண்ட கர்த்தர், அன்பு கொண்ட ஆண்டவர் மக்களை மீட்க வேண்டும் என்று விரும்பி இந்த மக்களை வந்து அடைவதற்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து திடீரென்றெல்லாம் தோன்றிவிடவில்லை. ஒரு மானிட பிறவி அல்லது மனித அவதாரமாக அல்லது உண்மையான மனிதனாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆதியிலும் சொல்லப்பட்டது, காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் பல காரியங்களை அவருடைய பிறப்பை குறித்து சொல்லி மனிதர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி, காலாகாலங்களுக்கு அவைகளை மனிதர்களுக்கு தெரியப்படுத்தித்தான் இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிக்கிக்கொன்ற மனிதர்களுக்கு உணவும் நீரும் மருந்து வழங்கினது போல இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே, உலகத்திற்கு நானே ஒளியாயிருக்கிறேன்.
இந்த மக்களுக்கு இப்பொழுது வெளிச்சம் வேண்டும், உணவு வேண்டும், மருந்து வேண்டும், தண்ணீர் வேண்டும். இதெல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது போல இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரனாக இந்த மக்களை மீட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மக்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார். இந்த பூமி வரைக்கும் வந்தார். வந்து பல நன்மைகளை மக்களுக்கு செய்தார். அந்நாளிலே பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் பிறந்த அநேக மக்களுக்கு கண் பார்வையை கொடுத்தார். தொழு நோயாளிகளை தொட்டு சுகம் கொடுத்தார். காற்று, கடல் இவளெல்லாம் அதட்டி அமைதல் படுத்தினார். பிசாசினாலே பாதிக்கப்பட்டு தொந்தரவுக்குள்ளான ஏராளமான மக்களுக்கு சுகத்தை, விடுதலையை கொடுத்தார். இவ்விதமாக பல்வேறு நன்மைகளை இந்த உலகில் வாழும்போது மக்களுக்கு செய்து காண்பித்து கடவுள் அன்பையும் அவருடைய கரிசனையும் மக்கள் விளங்கிக் கொள்ளும்படி செய்தார். அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காகவோ குறிப்பிட்ட மதத்திற்காகவோ வரவில்லை. எல்லாருக்கும் மீட்பு வேண்டும். ஆக அனைவருடைய மீட்பராகத்தான் வந்து தாம் மீட்பராக வந்ததை இந்த நல்ல செயல்கள் வாயிலாக அனைத்துலக மக்களுக்கும் அவர் காண்பித்து கொண்டே இருந்தார். இப்ப யோசித்து பாருங்க, இவர்களுக்கு உணவு வந்து விட்டது, மருந்து, தண்ணீர் எல்லாம் வந்து விட்டது. ஆனால் இங்கே இருந்து விட முடியுமா? இல்லை. இவர்கள் மேலே வர வேண்டும், மற்ற மக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவருடைய உயிர் நிறைவடையும், உயிர் அடைவார்கள். இதற்கிடையில சில நபர்கள், அவள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், சில வாலிபர்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டார்கள். வந்து அவர்கள் மண்வெட்டியை கொண்டு வந்தார்கள், இரும்பு கடப்பாறைகளை கொண்டு வந்தார்கள், என்னவெல்லாமோ தோண்டினார்கள், முயற்சித்தார்கள், கீழே உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆதங்கப்பட்டு செயல்பட்டார்கள். ஆனால் ஏதாவது பயன் கொடுக்குமா? இன்றைக்கும் மனிதன் அப்படித்தான். ஆன்மீக நிலைமையிலே தனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், இந்த பயம் அவனை விட்டு நீங்க வேண்டும், தனக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்று சொல்லி இந்த அப்பாவி இளைஞர்கள் பிரயாசப்பட்டதை போல என்னவெல்லாமோ மனிதன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல சடங்காச்சாரங்கள், பலவிதமான செலவுகள், இவைகள் மூலமாக மீட்கப்பட முடியாது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து வாழும்போது அவருடைய சீடர்களுள் ஒருவராயிருந்த பேதுரு என்பார் இவ்விதமாய் சொல்லி அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அதாவது ஒரு வெள்ளியை கொடுத்தோ பொன்னை கொடுத்தோ, இன்னும் சொல்ல போனால் அதிகமான பணத்தை கொடுத்தோ நீங்கள் மீட்கப்பட முடியாது. இந்த பேருண்மையை ஏற்க மறுத்த பல உள்ளங்கள் இன்றைக்கு கோடி கோடியாக இறைத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? ஆழ்மனதிலே அவர்களுக்கு ஒரு பயம் நீங்க வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லாமல் காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆணித்தரமாக எழுதுகிறார், பொன்னினால் முடியாது, பணத்தினால் முடியாது, செல்வாக்கினால் முடியாது. ஆனால் அந்த மேலே இருந்த அந்த வாலிபருடைய செயலை போல இப்படி பல காரியங்களை செய்து இவர்கள் தங்களையே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏதோ ஒரு பயத்திலிருந்து விடுதலை, தங்களுடைய கர்மத்திலிருந்து ஒரு விடுதலை, தங்களுக்கு ஏதாவது அனுகிரகம் கிடைக்கும் என்று தங்களுக்கு தாங்களே திருப்தி அடைந்து கொள்ளுகிறார்களே அல்லாமல், நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்காவது ஆழ்மனதிலே ஒரு தீர்வு கிடைச்சிருக்குதா? உள்ளான ஆன்ம நிலையில யாராவது திருப்தியா இருக்கிறாங்களா? இல்லையே. தொடர்ந்து அதை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். என்ன காரணம்? இது எதால மீட்கப்பட முடியாது. அப்போ இந்த மண்ணை தோண்டி அந்த சரிவெல்லாம் சீர்படுத்தி இவர்கள் வழியை ஏற்படுத்துவது என்பது பெரிய ஒரு சவால். சாதாரணமாக செய்ய முடியாது. அந்த அரசு, கரிசனை கொண்ட அரசு, ராட்சத எந்திரங்களை கொண்டு வந்தது. இரவு பகலென விடாமுயற்சியாக பலவிதமான மணி நேரங்கள் இவர்கள் வேலை செய்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், ஒரு வழியை ஏற்படுத்தினார்கள். அதே போல இந்த மனிதனுடைய மரித்த ஆன்ம நிலையில் இருந்த மீட்பை ஏற்படுத்துவதற்கு வந்த இயேசு கிறிஸ்து வழியை ஏற்படுத்துவதற்காக செய்துதான் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அதையும் பேதுரு என்பவர் சொல்கிறார்,
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். பொன்னாலே முடியாது, மனித முயற்சியாலே முடியாது. துளையிட்டு இவர்களை வந்து அடைந்தது போல இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் வந்து நன்மை செய்தார். இப்போ மீட்கப்பட வேண்டுமானால் வழி திறக்கப்பட வேண்டும். அதற்கு ஏக வழி என்னவென்றால் குற்றம் இல்லாத பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த குழியில் இருக்கிற இல்லை சுரங்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் மேலே இருக்கிற மக்களுக்கும் இடையில் இருப்பது மண். அதுபோல ஆன்மீக மரித்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருப்பது பாவம். உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே தேவனிடத்தில் உங்களை பிரிக்கிறது என்று ஏசாயா சொல்கிறார். ஆக இப்பொழுது இருவரும் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இடையில் இருக்கிற பாவம் அகல வேண்டும். அந்த பாவம் அகலுவதற்கு யாராலும் எதையும் செய்ய முடியாது. குற்றமில்லாத ஒருவருடைய பலி, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவ ஆட்டுக்குட்டி என்று வர்ணிக்கப்பட்ட அவர் ஒரு ஆடு பலி செலுத்தப்படுவது போல குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து குற்றமில்லாத இரத்தத்தை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். அதுதான் மீட்பின் வழி. அவர்தான் மீட்பர். வேற யாராலும் முடியாது, வேற எந்த பொருளாலும் முடியாது. இப்பொழுது ராட்சச எந்திரங்களை கொண்டு வந்து மண் சரிவில் உள்ள எல்லா மண்களையும் எடுத்து வெளியே போட்டுவிட்டு கீழே இருக்கிற மக்கள் மேலே வருவதற்கு நல்லதோர் வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இப்பொழுது இந்த மக்கள் உயிர் பிழைத்தது மட்டுமல்ல, மேலே வந்து தங்களுடைய குடும்பத்தாரை பார்க்க முடியும், நாட்டு மக்களை பார்க்க முடியும், வழி ஏற்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி, சத்தியம், ஜீவன். சில பேர் கேட்பாங்க, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், நானேன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க மற்றவர்களை குறித்து நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மட்டும்தான், எங்க இயேசு மட்டும்தான், எங்க கர்த்தர் மட்டும்தான் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்பது உண்டு. ஒருவேளை நியாயமாக தோன்றினாலும் நானே என்று சொல்வதற்கு காரணம், இவர் ஒருவர் மட்டும்தான் பாவம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தார். ஒருவர் மட்டும்தான் மனித உருவில் வந்த தேவன். இவர் ஒருவர் மட்டும்தான் மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தகுதியான பலியாய் மாறினார். ஆகவேதான் சொல்கிறோம், இவர்தான் வழி, நானே வழி, நானே சத்தியம். இப்ப சுரங்கத்தில் அடித்தளத்தில் சிக்கிக்கொண்ட இந்த 33 பேரும் உயிரோடு வெளி வருவதற்கும் மீட்கப்படுவதற்கும் ஒரு பெரிய இடம், ஒரு வழி ஆயத்தமாக்கப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்பின் வழியை ஆயத்தமாக்கி விட்டார். அவர் சொல்லுகிறார், யோவான் என்கிற புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் தான் எதற்காக வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிற வேளையிலே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த வாழ்வு முழுமை அடைய வேண்டும், நிறைவு அடைய வேண்டும், அதற்காக வந்தேன் என்று சொன்னார். இப்ப அடித்தளத்திலே காப்பாற்றப்பட்டாங்க, மறுபடியுமாக மேலே வந்து எஞ்சுள்ள வாழ்க்கையை தொடர்கிறார்கள். இவ்வுலகிலே சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த உடலானது அழிந்து போகும். ஆனால் ஆன்மா அது அழிவது கிடையாது. அதற்கு நிலையான ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு முழுமை அடைவதற்காக, பரிபூர்ணம் அடைவதற்காக நான் வந்தேன், நானே வழி, நான் தான் மீட்பர் என்று அவர் சொல்வது எத்தனை உண்மை. இதை கவனிக்கிற எங்களுக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஆழ்மனதிலே அங்கலாய்ப்போடு இந்த மரித்த நிலையிலே கடவுளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் ஒரு நடைபெணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் மீட்பதற்கு உங்களால் முடியாது, வேறு எவராலும் முடியாது. நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்கள் மீது அன்பு கொண்ட தேவன் தமது குமாரனை அனுப்பி உங்களுக்கு ஒரு மீட்பராக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அவர் இன்றைக்கு வழியாய் இருக்கிறார். அவர்தான் வழி, அவர்தான் மீட்பர். அந்த வழியாய் ஏறி வந்த அந்த சுரங்கத்தில் உள்ளவர்கள் வாழ்வை கண்டார்கள், மறுவாழ்வு கண்டார்கள். அதுபோல நம்முடைய ஆன்மீக வாழ்வை
இந்த உலகத்தில் சில ஆண்டு மரித்தாலும் நித்தியம் நித்தியமாக ஒரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இவர் ஒருவர்தான் வழி. ஆகவே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இந்த வழியை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய உள்ளான மனதிலே இயேசு கிறிஸ்து என்னை மீட்பதற்காக, என்னுடைய மீட்பராக சிலுவையிலே மரித்தார். நான் அந்த தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு அவர் ஒருவர்தான் வழி. நான் உண்மையிலே பாவத்தினாலே மரித்தவன் என்பதை ஒத்துக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கையை, விசுவாசத்தை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கொள்வீர்களானால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அன்றைக்கு அந்த சுரங்கத்தில் உள்ளவர்கள் அந்த வழியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பார்களானால் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த வழியை நீங்கள் எந்த ஒரு செலவும் இல்லாமல், எந்த பெருமுயற்சியும் இல்லாமல் எளிமையாய் ஏற்றுக்கொண்டாலே போதும், பெரிய ஒரு மீட்பு காப்பாற்றப்படுவீர்கள். அப்பேற்பட்ட பெரிய பாக்கியத்தை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்ற வாழ்த்தலோடு எங்கள் வார்த்தைகளை நிறைவு செய்கிறோம். ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். பாவத்தினால், அக்கிரமத்தினால், ஆத்துமத்தில், ஆவியில் மரித்த மனிதன் மீது அன்பு கொண்ட தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினார். எங்களை மீட்கும்படியாய் தம்மையே பழுதற்ற பலியாக, குற்றமில்லாத பலியாக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே மீட்பர், நானே வழி என்று சொன்ன அந்த மீட்பரை இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்தருளும். மீட்புக்கு பாத்திரமான இந்த இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள்ள உதவி செய்யும். ஆக்கினைக்கு ஏதுவாக அல்லாமல் மீட்புக்கும் காப்பாற்றுதலுக்கும் ஏதுவாக கிறிஸ்துவை நம்புவதற்கு அருள் செய்து அவரை நம்புவதன் மூலமாக பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்று இவ்வுலகில் அவர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
கிரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே. பாவம் தீர்க்க பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர், சொந்தமான ரத்தம் சிந்தி மீட்டு இந்தளவாய் அன்பு கூர்ந்தவர், எம்மில் இந்தளவாய் அன்பு கூர்ந்தவர். மீட்பரே கிரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே. இயேசுவே கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்தீராவிடில், ஏழையா என் பாவ பாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவே, எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவே. மீட்பரே கிரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே. சிலுவை காட்சி கண்டால் கல்மனமும் உருகிடுமே, மாயலோக ஆசை வஞ்சிக்குமே, மாறிடாத இயேசு போதுமே, என்றும் மாறிடாத இயேசு போதுமே. மீட்பரே கிரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே. எப்படி சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க ஒரு மீட்பு படை தேவைப்பட்டதோ, அதை போலவே மனிதனையும் மீட்க ஒரு மீட்பர் தேவை. மனிதனை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் மீட்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நம்முடைய மீட்பரானார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை மீட்டு அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு களித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.